வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சுற்றுலாத்துறையினர் மற்றும் தனியார் துறை பிரதிநிதிகளுடன் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி கலந்துரையாடல். அரசாங்கத்தின் அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் அடக்குமுறைகளுக்கும் எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர். வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான நீதியை உறுதிப்படுத்துவதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயகருணா. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்தல் மற்றும் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவினை உருவாக்குதல் தொடர்பில் அரசிடம் வெளிப்படை இல்லை என்று குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். சுற்றுலாத்துறையினர் மற்றும் தனியார் துறை பிரதிநிதிகளுடன் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதி 2026 சுற்றுலாத்துறையின் இலக்குகளை எட்ட ஊக்குவிப்பு திட்டங்கள் மட்டுமல்ல, அரசாங்கத்தையும் தனியார் துறையையும் ஒருங்கிணைக்கும் புதிய மூலோபாய திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். நுவரெலியா, அனுராதபுரம், மகியங்கனையும், கதிர்காமம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஜனாதிபதி மாளிகை மற்றும் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு வசதியான சுற்றுலா விடுதிகளாக அபிவிருத்தி செய்ய தனியார் முதலீட்டை ஈர்க்க வர்த்தகர்களை அழைத்திருந்தார். இதற்கான முறையான திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சுற்றுலாத்துறையின் தற்போதைய குறைபாடுகள் மற்றும் சவால்களை பற்றியும் வர்த்தகர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். மேலும் துறையின் வளர்ச்சிக்கான பரிந்துரைகளை முன்வைக்கவும் அவர்கள் வர்த்தகர்களை கேட்டுக் கொண்டார். இந்த சந்திப்பில் நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரியபிரம, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹொலுங்கமுவ, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபோன்சு, இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தலைவர் புத்திக ஹேவாவசம், ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தலைவர் மங்கள விஜயசிங்க மற்றும் தனியார் துறை வர்த்தகர்களும் கலந்து கொண்டனர். அரசாங்கத்தின் அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் அடக்குமுறைகளுக்கும் எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க வலியுறுத்தியுள்ளார். வெள்ளிக்கிழமை கொழும்பு ஐக்கிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் கூறுகையில், அரசாங்கம் தனது ஊழல் மோசடிகளை மறைப்பதற்காக அதிகாரத்தை பயன்படுத்த முயற்சிக்கின்றது. இதற்காக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்கும் போது பொதுமக்களின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். திசா அத்தநாயக்க மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்தில் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகிய பிரதான கட்சிகள் இணைந்து செயற்பட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் கொள்கையில் வேறுபாடுகள் இருந்தாலும் அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒன்றிணைந்து செயல்பட தயாராக உள்ளோம் என்று கூறியுள்ளார். நீதிமன்ற வளாகத்தில் ஒன்று கூடிய ஆதரவாளர்களுக்கு எதிராக எந்த தடையும் ஏற்பட்டதாக இல்லை. பொதுமக்கள் நீதிமன்றத்திற்கு செல்லும் உரிமையும் பாதிக்கப்படவில்லை. சில வீதி தடைகள் மற்றும் போலீஸ் நடவடிக்கைகள் மட்டுமே ஏற்பட்டதாகவும் ஒரு போலீஸ் அதிகாரி மட்டுமே தாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. திசா அத்தநாயக்க, ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கு விசாரணைகளின் போது மக்கள் ஆர்வத்தால் நீதிமன்ற வளாகத்தில் ஒன்று கூடியதில்லை. இது சட்டத்திற்கு மாறானதாக இல்லை எனவும் அரசியல் பழிவாங்கல் மட்டுமே அரசு கவனித்துக் கொண்டுள்ளதாகவும் கூறினார். நாட்டில் குற்ற செயல்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. அதனால் அரசியல் பழிவாங்கலை விடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது என்றும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதி கோரும் போராட்டங்களை கிழக்கு பிரதேச சபை ஆதரிக்கிறது என்று சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்தார். தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் யாழ்ப்பாணத்தில் ஒருங்கிணைந்த கையெழுத்து போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில், எமது இனத்தின் மீது நாட்டின் ஆட்சியாளர்களால் திட்டமிடப்பட்ட இனப்படுகொலையே நடந்தது. இதில் திட்டமிட்ட படுகொலைகள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் மற்றும் இன அடிப்படையிலான அரசியல் பாரபட்சங்கள் இடம்பெற்றுள்ளன. இனப்படுகொலைக்கான நீதி கோரிய போராட்டங்கள் தொடரப்பட்டு வருகின்றது. தமிழ் தேசிய கட்சிகள் அரசியல் கட்சி வேறுபாடுகளை தாண்டி ஒன்றிணைந்து கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன. இன்று வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை நினைவு கூறி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தின் போது யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பில் போராட்டங்கள் நடைபெறுகிறது. பல சிவில் அமைப்புகளும் இலங்கையின் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பாக பல்வேறு முறைகளில் போராட்டங்களை ஆரம்பித்துள்ளன. நடைமுறையில் உள்ள அரசாங்கத்திடம் தீர்வு எதிர்பார்ப்பது சாத்தியமில்லை என்றும், உள்நாட்டில் நடைபெறும் சர்வதேச தலையீடுகள் அல்லது விசாரணைகள் தமிழ் மக்களை ஏமாற்றும் உக்திகள் மட்டுமின்றி அவர் வலியுறுத்தினார். இதனால் வலிகிழக்கு பிரதேச சபை இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதியின் நாடும் தீர்மானத்தை ஏகமனதாக எடுத்துள்ளது. சபை இந்த நிலையில் அதிகாரப்பூர்வமாக இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதியை கோருகிறது என்றார். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்தல் மற்றும் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவை உருவாக்குதல் தொடர்பாக அரசாங்கம் வெளிப்படையான முறையில் செயல்படவில்லை என்று முன்னாள் நீதி மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். அவர் துறைசார் நிபுணர்கள், சிவில் அமைப்பினர் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட தரப்புகளிடமிருந்து எந்த விதமான ஆலோசனையும் பெறப்படவில்லை என்று குறிப்பிட்டார்.
விஜயதாச ராஜபக்ச புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டவரைவு தொடர்பான பணிகள் எதிர்வரும் மாதத்துக்குள் நிறைவேற்றப்படும் என்று நீதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளதை கவனிக்க வேண்டும் என்று கூறினார். நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்களில் தேசிய மக்கள் சக்தி பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி அதற்கு பதிலாக புதிய சட்டத்தினை உருவாக்குவதாக வாக்குறுதி அளித்தது. இந்த நடவடிக்கைகள் எவ்வாறான எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளன. அவர் மேலும் பயங்கரவாதத்தை அலட்சியப்படுத்த முடியாது என்பதும் இலங்கையில் பயங்கரவாத அமைப்புகள் இல்லாவிட்டாலும் உலகளாவிய மற்றும் பூகோள ரீதியான பயங்கரவாத தாக்கங்கள் தொடர்ந்து உள்ளதென்றும் வலியுறுத்தியுள்ளார். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டவரைவு வெளியிடப்படும் போது அதன் உள்ளடக்கத்தை தீவிரமாக ஆராய்வோம் என்றும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப பாதுகாப்பு தொடர்பான சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது என்றும் கூறினார். வலிந்து காணாமல் ஆக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான நீதியை விரைவாக உறுதிப்படுத்துவதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை கொழும்பு அலரி மாளிகையில் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட நிகழ்வில் அவர் 1988 ஆண்டு காலப்பகுதியில் வலிந்து காணாமல் ஆக்கப்படல் பாதிக்கப்பட்டவர்களை எதிர்கொள்ளும் வலியையும் குடும்பத்தின் வாழ்வதற்கான உரிமை கௌரவ வாழ்வு ஆகியவற்றை இழக்கும் விதமாக நடந்த குற்றங்களை நாமே தொடரக்கூடாது என்று கூறினார். நீதியமைச்சர் வலிந்து காணாமல் ஆக்கப்படல்கள் எந்த ஒரு இன குடும்பத்திற்கு ஏற்ப மட்டுப்படுத்தப்பட்ட பிரச்சனை அல்ல, நாட்டின் அனைத்து பாகங்களும் அனைத்து இனங்களுக்கும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வலியுறுத்தினார். பாதிக்கப்பட்டோருக்கான விசாரணை மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட வேண்டும். அவர் மேலும் உண்மை மற்றும் நீதி இழப்பீடுகளை கொள்கையாக முன்னுரிமையாக செயல்படுத்துவதோடு முன்னிலை பெற்ற உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சட்டப்பேரவையில் காணாமல் போனோர் மற்றும் இழப்பீட்டு அலுவலக சட்டங்களில் தலையீடு செய்யக்கூடிய பகுதிகளை சீரமைப்பதாகவும் தெரிவித்தார். இதனுடன் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட இருப்பதையும் அதற்கு பதிலாக புதிய சட்டவரைவு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருப்பதையும் அவர் அறிவித்தார். அமைச்சர் வலிந்து காணாமல் ஆக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோர் நீதியை உறுதிப்படுத்தும் கடப்பாட்டில் அரசு உறுதியுடன் செயல்படுவதாகவும் தொழில்நுட்ப உதவிகளுக்கு சர்வதேச சமூகத்துடன் இணைந்து தேவையான ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தார். செம்மணி மனித புதைகுழியில் நேற்றைய தினம் 10 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 10 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை தொடங்கி நேற்றைய தினம் 5வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கு நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் நேற்று 37வது நாளாக அகழ்வுகள் நடைபெற்றிருந்தன. இதுவரை முன்பு நடந்த 44 நாட்களுக்குமான அகழ்வு பணிகளின் போது நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொகுதிகளை சேர்ந்து மொத்தம் 174 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுவரை 187 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.